வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து எள்ளு சுசியத்தோட வந்திருக்கிறேன். இந்த எள்ளு சுசியம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து சோப்பு பச்சை அரிசி இருக்குது, அரை கப் எல்லாட்டிக்கு 115 கிராம் சோப்பு பச்சை அரிசி எடுத்து அதை வந்து ஒரு மணித்தியாலம் ஊற வச்சு நான் நனைய வச்சு நான் கழுவி போட்டு இது நான் நல்ல காய விடையில் ஒரு லைட்லியான ஒரு வெட்னஸ் இருக்குது. இப்போ இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டா இதை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது இந்த கிரைண்டரில் போட்டு இதை நான் பட்டை அரைச்செடுக்க போகிறேன். இந்த அரைக்கு இந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். இதை நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த அரைக்கு இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து சின்ன கண்ணில் அரைத்தட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதில் போட்டு நல்லா அரைச்செடுப்போம். ஒரு கட்டையும் வராத அளவுக்கு இதை அரைச்செடுக்கணும். நான் அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டு நல்லா அரைச்சி பட்டை எடுப்போம். ஒரு கட்டையும் வராத அளவுக்கு இதை அரைச்செடுப்போம். ஸோ நான் அந்த கட்டை வந்ததை வந்து திருப்பி போட்டு அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை தான் மிஞ்சி இருக்குது. லெஸ் தென் ½ டேபிள் ஸ்பூன் மிஞ்சி இருக்கு. இப்போ இதை நாங்கள் டிஸ்கார்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ இந்த இருக்குதுல நான் இந்த மாவு வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இந்த அரைச்ச மாவுலேருந்து நாங்கள் சரியாக அரை கப் வந்து பிரம்பா எடுத்து வைப்போம். பரதட்டி சரியாக அரை கப் எடுப்போம். இந்த இருக்கு. ஸோ இந்த இருக்குது இதில் அரை கப் எல்லாட்டிக்கு நான் நறுத்து பார்த்தேன்னா 53 கிராம் வருது. நான் நறுத்ததில் அரை கப் எல்லாட்டிக்கு 53 கிராம் பிரம்பா இந்த மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் மிச்சமாக இருக்கிற மாவு வந்து அப்படியே பிரம்பா எடுத்து வைங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் துவைக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மிச்சமாக இருக்கிற மாவு வந்து நான் அப்படி தான் பிரம்பா தூக்கி வைக்கிறேன். இந்த சுசியம் துவைக்கிறதுக்கு வந்து இந்த மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு பிரம்பான டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து நான் அரைச்சதில் வந்து அரை கப் பிரம்பா எடுத்து நான் அதில் இருந்த மிச்சம் தான் இந்த மாவு. ஸோ இந்த மாவை வந்து இந்த பிரம்பான டிஷ்ஷில் போடுங்க. ஸோ மிச்சமாக வந்த மான்னு சொன்னால் 65 கிராம் வருது. உப்பு இருக்குது 1/8 டீஸ்பூன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபர்ஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, 2ஆம் பால் 3 டேபிள் ஸ்பூன் எல்லாடிக்கு 45 ml இருக்குது. இப்போ இதையும் விட்டு இதை நல்லா கரைச்செடுப்போம். ஆகலும் தின்னா கரைக்காதீங்கோ. தண்ணியை கரைச்சிங்கன்னு சொன்னால் துவைக்கலாது. நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கொண்டு இதில் வந்து எள் இருக்குது 1/4 கப் எல்லாட்டிக்கு 35 கிராம் எள் இருக்குது, வெள்ளை எள். இப்போ இதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இதை வறுத்தெடுக்கணும். ஸோ இப்போ சரியாக ஒரு 8-2 நிமிஷமாக இதை நான் வறுத்துருக்கிறேன். இந்த இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. இப்போ இதை இறக்கி போட்டு நான் ஆற விட போகிறேன். இப்படி கோல்டன் ப்ரௌனாக இதை நான் வறுத்திருக்கிறேன். ஸோ அதே தாச்சியில் வந்து நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து திருவன தேங்காய்ப்பு இருக்குது, அரை கப் எல்லாட்டிக்கு 40 கிராம் வருது திருவன தேங்காய்ப்பு. இதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுக்கணும். ஸோ இந்த இருக்கிற தேங்காய் பூவை நான் சரியாக 6 நிமிஷம் மீடியம் ஹீட்லேருந்தே வறுத்துருக்கிறேன். இந்த இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ இதையும் இறக்கி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். இந்த இந்த தேங்காய் பூவை நான் கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி இதை செய்ய போகிற வந்து இந்த உரலில் தான் செய்ய போகிறேன். பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் செய்யுங்க. வறுத்து வச்ச எள்ளு வந்து நல்லா ஆறிட்டுது. இப்போ இந்த எள்ளை போட்டு நல்லா இடிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் இப்படி நல்லா பட்டா இதை இடிச்சிருக்கிறேன். ஸோ இப்படி இடித்த பிறகு நான் வந்து வறுத்து வச்ச தேங்காய் பூ இருக்குது. இந்த தேங்காய் பூவையும் இப்போ இதில் போட்டு இடிச்செடுப்போம். கிளறி இடிச்சிடுங்க. ஸோ இந்த இருக்குது நான் நல்லா தேங்காய் பூவும் போட்டு நல்லா பட்டா இடிச்சிருக்கிறேன். இடிச்சு கொண்டு வரைக்கும் அதில் இந்த எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் இந்த தேங்காய் பூலையும் எள்ளுலையும். ஸோ இந்த இருக்குது இப்படி வந்த பிறகு இதை பிரம்பா ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்குது இதை நான் ஒரு பிரம்பான டிஷ்ஷில் இறக்கி வச்சிருக்கேன். இறக்குன பிறகு உப்பு இருக்குது, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிங்கன்னா காணும் இந்த இனிப்பு காட்டுறதுக்கு தான். ஸோ நான் லெஸ் தென் 1/8 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த உப்பையும் இதில் சேருங்கோ. ஸோ இந்த இருக்குது இதில் நான் பிரம்பா எடுத்து வச்ச இந்த அரிசி மாவு இருக்குது, அரை கப். ஸோ இந்த அரிசி மாவை இப்போ இதில் செய்கிறோங்கோ.
அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாயெல்லாம் உண்டு சேரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கு இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு ஸோ நான் அடுப்பை வந்து என்ன ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமல் இதில் ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சீனி இருக்குது 1/3 கப், எல்லாட்டிக்கு 75 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது, எல்லாட்டிக்கு 15 ml தண்ணி இருக்குது. தண்ணி இதில் விடுங்க. ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை நாங்கள் நல்லா காய்ச்சி எடுப்போம். ஹீட்டை ஹையில் விட்டுறாதீங்க. இப்போ 5 நிமிஷமா இதை நான் காய்ச்சி இருக்கிறேன். இதை நீங்கள் சரியாக காய்ச்சிட்டு பார்க்குறேன்டா. ஸோ நீங்கள் இப்படி ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்து, பச்சை தண்ணி எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு கையில் எடுத்து இப்படி கையில் எடுத்து உருட்டேக்கு இப்படி உருள் படணும். இந்த இப்படி ஒரு பதத்துக்கு நீங்கள் இதை காய்ச்சி எடுக்கணும். ஸோ இப்படி காய்ச்சின பிறகு ஸோ இந்த இருக்குது நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த சீனி சிறப்பு இருக்குது. சீனி ஃபுல்லாக கரையிலேருந்து யோசிக்காங்க. இட்ஸ் ஓகே. இதில் நாங்கள் போட்டு குலைக்கிக்க வந்து சரியாக வரும். ஸோ இதில் இருந்து நான் ஒரு அரைவாசி, இந்த அளவு அரைவாசி எடுத்து நான் விட்டு இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இருக்கிற பேலன்ஸையும் இதில் போடுறேன். ஸோ நீங்கள் காய்ச்சிக்க வந்து ஃபுல்லாக கரையாட்டிக்கு டோன்ட் worry, நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க தண்டை பாட்டில் கசிஞ்சு வரும். ஸோ அப்படி லைட்லி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த கிரைண்டரில் திருப்பி போட்டு அரைக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நான் நல்லா போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த அரைக்கு நான் கிரைண்டரில் போட்டு இதை நல்லா அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை இறக்கி எடுத்துகிட்டு உடனே பிடிச்சி எடுங்கோ ரவுண்டாக. நான் நல்லா அரைச்சிருக்கேன் கிரைண்டரில் போட்டு. இது நல்லா இறுக்கி அமர்த்தி பிடிச்சிடுங்கோ. ஸோ இது நார்மலி வந்து எங்களோட மம்மி செய்கிற வந்து குட்டி குட்டி ரவுண்ட் போலியாக தான் பிடிக்கிறது. இதுவும் எங்களோட மம்மிட்டு தான் இந்த ரெசிபி பழகினான். ஸோ இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இதை பிடிச்சிடுங்கோ. ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெயை வச்சுக்கொண்டு இந்த இருக்குது நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மா இருக்குது, உருட்டி வச்சுருக்கிற இந்த சுசியம் இருக்குது. சொண்டு எடுத்து இந்த மாக்கில் அப்படி போட்டுட்டு நல்லா தோயுங்கோ. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். சரியாக பொரிஞ்சிட்டுன்னு சொன்னால் இந்த எண்ணெய் எல்லாம் இப்படி அடங்கி கொண்டு வரும். ஸோ இந்த எண்ணெய் சரியாக அப்படி அடங்கி கொண்டு வரைக்கும் நீங்கள் இதை இறக்கி எடுக்கலாம். ஸோ இந்த இதில் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட் இருக்குது, இதில் இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இதெல்லாம் பொரிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த எள்ளில் செய்கிற சுசியம், எங்களோட மம்மியோட ஸ்பெஷல் ரெசிபி. இந்த இருக்குது செய்து முடிஞ்சது. ஈஸியான நல்ல ஹெல்தியான ரெசிபி செய்து முடிஞ்சது. சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.